அனைவருக்கும் வணக்கம். பத்மாவதி கிச்சன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்மளுடைய சேனலில் எளிமையான கோயில் வழிபாடு தாந்திரிக பரிகாரம் போடுறாங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுங்க. நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகிட்டு இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி சஷ்டியும் கிருத்திகையும் சேர்ந்து வருதுங்க. அதாவது சஷ்டி திதியும் கிருத்திகை நட்சத்திரமும் சேர்ந்து வருது. இந்த நாளில் முருகப்பெருமான வழிபாடு செய்யும்போது நமக்கு என்ன தேவைகள் நமக்கு அவரிடம் கோரிக்கையாக வைக்குமோ அந்த கோரிக்கை நிச்சயமாக நிறைவேறுங்க. அதாவது குழந்தை பாக்கியம் வேண்டியவங்களுக்கு குழந்தை பாக்கியம், சொந்த வீடு அமையவங்களுக்கு சொந்த வீடு, தொழிலில் நல்ல விருத்தி அடையிறதுக்கு, படிக்கிற பசங்களுக்கு கல்வியில் மேன்மை, அது மாத்திரம் இல்லை நிறைய பேருக்கு அரசாங்க வேலை வேணும்னு நினைக்கிறவங்க, நிலம் போன்ற வழக்கு இதிலெல்லாம் வெற்றி கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க முருகப்பெருமானை மனதார வழிபாடு செய்யலாங்க. காலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு உங்கள் வீட்டு பூஜை ரூமில் இருக்க முருகப்பெருமான் படம் இருந்துன்னா அதை நல்லா பன்னீர் விட்டு நல்லா தொடச்சி மஞ்சள் சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சு அவருக்கு பிடிச்ச செவ்வரளி மாலை, சிகப்பு கலரில் உள்ள மலர் மாலை வாங்கி போட்டு ஒரு உங்கள் பூஜை ரூமில் மாவால், அதாவது பச்சரிசி மாவால் சர்க்குண கோலம் போட்டு, அதாவது ஓம் சரவண பவான் எழுதி அதில் ஒரு தாம்பாளத்தட்டு வச்சு அந்த தட்டில் 6 வெற்றிலையுடைய காம்புகளை கிள்ளிட்டு அதை அந்த நம்ம வைக்கிற அகல் விளக்கில் போட்டுருந்தோம். 6 வெற்றிலை வச்சு அந்த 6 வெற்றிலையும் 6 அகல் விளக்கு வச்சு அதை மண் அகல் விளக்கு வச்சு பஞ்சு திரியிட்டு நெய் ஊற்றி தீபமேற்றி மனசார வழிபாடு செய்யணும். இப்போ உங்கள் வீட்டில் முருகர் படம் இருந்தால் சரி, முருகர் படம் இல்லை எங்கள் வீட்டில் சிலை தான் இருக்குதுன்னு நினைக்கிறவங்க நீங்கள் அந்த சிலைக்கு ஒரு 3 அல்லது 5 பொருள் கொண்டு அபிஷேகம், பால், தேன், தயிர் ஏதாவது பொருள் கொண்டு 5 பொருள் கொண்டோ 3 பொருள் கொண்டு அபிஷேகம் செய்து அந்த சிலைக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு நீங்கள் இதே மாதிரி தீபமே, வெற்றிலை தீபமே நீங்கள் போடலாம். இந்த வெற்றிலை தீபம் போடுறதுனால நம்ம வாழ்க்கையில் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்குங்க. வெற்றிலைன்னாலே அது வெற்றி தாங்க அந்த இடத்துல. அது கொண்டு நீங்கள் இன்றைக்கி வெற்றிலை தீபம் போடுறது ரொம்ப சிறப்புங்க. அவருக்கு நெய்வேத்தியமாக உங்களால் முடிஞ்சால் பால் பாயசம் வச்சு நெய்வேத்தியம் பண்ணுங்கள். பால் பாயசம் வைக்க முடியலன்னு நினைக்கவங்க ஒரு பிரச்சனை இல்லைங்க. வெத்தலை 2 பழம் வச்சு கூட நெய்வேத்தியம் பண்ணலாம். இல்லைன்னா ஒரு கிளாஸ் பாலில் நாட்டு சர்க்கரை போட்டு ஏலக்காய் பொடி போட்டு நெய்வேத்தியமாக வச்சு தூப தீபம்லாம் காட்டி மனசார அவரை வழிபாடு செய்யும்போது ஓம் சரவணபவா போற்றி, ஓம் சரவணபவா போற்றி 108 முறை சொல்லி அவரை மனசார வழிபாடு செய்யுங்க. கந்தசஷ்டி கவசம் தெரிஞ்சவங்க கந்தசஷ்டி பாடலாம். கந்தகுரு கவசம் பாடல் தெரிஞ்சவங்க பாடி வழிபாடு செய்யுங்க. தெரியலன்னா உங்கள் வீட்டு டிவியில் அந்த பாடலை ஓட விட்டுட்டு கூட நீங்கள் அவரை வழிபாடு செய்யலாம். வழிபாடு செய்யும்போது விரதமிருந்து வழிபாடு செய்கிறவங்களும் விரதமிருந்து வழிபாடு செய்யலாம். 3 நேரம் உணவேதும் எடுத்துக்காமல் காலையில் மதியம் உணவேதும் எடுத்துக்காமல் வழிபாடு செய்யலாம். அப்படி விரதம் இருக்க முடியாதவங்க, ஒவ்வொருத்தரும் உடல்நிலை அனுசரித்து விரதம் இருக்க முடியாதவங்க பால் பழம் சாப்பிட்டுட்டு கூட அவருடைய மனசார முருகப்பெருமானை வழிபாடு செய்யலாம். பின்ன மாலையில் பக்கத்தில் இருக்க முருகன் கோயிலில் போய் அங்கேயும் நீங்கள் ஒரு 6 அகல் விளக்கில் நெய் தீபம் ஏற்றி முடிஞ்சால் அந்த கோயிலில் வெற்றிலை தீபம் போட முடிஞ்சால் ரொம்ப சிறப்புங்க. போட முடியலன்னா 6 அகல் விளக்கு எடுத்து அதில் நெய் ஊற்றி பஞ்சு திரிட்டு தீபம் ஏற்றி அவர் அபிஷேகத்துக்கு, முருகப்பெருமானுடைய அபிஷேகத்துக்கு ஏதேனும் ஒரு பொருளை வாங்கி அங்கே கொடுங்க. கோயிலில் கொடுத்து கோயிலில் ஒரு 1/2 மணி நேரம் இருந்து மனசார முருகனை வேண்டிக்கிட்டு உங்களுக்கு என்ன வேண்டுதல் வைக்கிங்களோ அதை வச்சு வேண்டுதல் வைக்கும்போது எவ்வளோக்கு எவ்வளோ மனம் ஒருங்கி நம்ம பொதுவாகவே அந்த முருகப்பெருமானுடைய பாதத்தில் சரணடைஞ்சிடுறோமோ அவர் நம்மளுடைய எல்லா விஷயங்களுமே சக்ஸஸாக தான் செய்வாருங்க. அது மாத்திரம் இல்லை, நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு படியும் ஒசந்து வாழ்க்கையினுடைய உயர்ந்த நிலையை நம்மளால் அடைய முடியும். நீங்கள் இதே மாதிரி நான் சொன்னது மாதிரியே நீங்கள் இன்றைக்கி இந்த முருகப்பெருமான் வழிபாடு செஞ்சு உங்கள் வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைஞ்சு உங்களுக்கு சகல வித செல்வ செழிப்பும் உண்டாகட்டும் நானும் முருகப்பெருமானை வேண்டிக் கொள்கிறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.